இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அனுபவ ஜோதிடர் முருகேசன் ஐயா அவர்களை வருக வருக நாம் வரவேற்கிறோம். உலகத்தில் பெரும்பொருளான விநாயகப் பெருமானை பாதம் தொட்டு வணங்கி, என் குலதெய்வ அங்காளம்மனை வணங்கி, எனக்கு குருநாதர் பழனி முருகப்பன் தான், வேறு யாரும் கிடையாதுங்கிறத சொல்லி முருகப்பன் பாதம் தொட்டு வணங்கி, வீடியோ சேனல் பொறுப்பாளருக்கு நன்றி தெரிவித்து, எடுக்கும் நண்பருக்கு நன்றி சொல்லி, இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தும் பூபதி தம்பிக்கு நன்றி தெரிவித்து, இங்கே கூடியிருக்கும் சோசிய பெருமக்களுக்கு நன்றி சொல்லி, இளையவர்களை வாழ்த்தி, மூத்தவர்களை வணங்கி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் நன்றி தெரிவித்து, தாய்மார்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, அதாவது நாம் சொல்லும் கருத்துக்கள் சரி கம்மியாக இருக்கும், ஆனால் பொருளாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு கொண்டு போகணும். சோசிய மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நாம் சொல்லும் கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னால் மிகப்பெரிய ஒரு சோதிடர் ஆகிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மாணவர் அனைவரும் நாம் சொல்லும் கருத்துக்களை கீழே போடாமல் எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. அதில் மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நிறையா சொல்ல முடியும். அது நான் ஒரு ஆள் சொல்லி என்ன பண்ணுறது, அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சோசியக்காரர் இதை எடுத்து மக்களுக்கு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லாருமே என்னை அணுக முடியாது அல்லவா? அதனால தான் என் மாணவர்கிட்டே இதை ஒப்படைக்கிறேன். எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ, படிக்கிற மாணவர்கள், அவர்கள் எல்லாமே என்னுடைய கருத்துக்களை எடுத்து அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு நல்லது சொல்லுமாறு அந்த மாணவர்களுக்கு நான் ஆணையிடுவது போல் சொல்கிறேன் என்று சொல்லி, அதாவது சாதகத்தில் பாருங்கள், மாந்தி என்ற கிரகம் யாருமே தொடர்றதில்லை. மாந்தி, சதயம், திருவாதிரை, அஸ்வினி, மக, மூலம், இந்த 6க்குள்ளே சாதகம் அடங்கி போச்சுன்னு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போது நான் அதான் சொல்கிறேன். ஏன் அதிகமாக இதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, மாணவர்கள்லாம் இதை தெரியாதவங்களாம் மறுபடியும் எடுத்து இது ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி பயிற்சிக்கு எடுத்துக்கணும். அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைங்க இருக்குது அல்லது 2 பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்க சாதகத்தை இளமையிலேயே அந்த பிள்ளைங்க பெருசாகி பொறுப்பான பிள்ளைங்களா, பெருசாகி கடன்பட்டு துன்பப்படும் பிள்ளைகளா என்பதை நாம் 10 வயசு 12 வயசுலேயே சொல்லிடணும். ஜோசியக்காரரை இதை சொல்லணும். ஏன் இதை சொல்கிறேன், ஒரு செவ்வாயோட ஒரு குழந்தை சாதகத்தில் 10 வயசு ஒரு குழந்தை செவ்வாயோட மாந்தி இருக்கு. லக்னத்துக்கு 8 கெட்டு போயிட்டார். அப்படி இருக்கிற சாதகம் அந்த பையன் பெருசாகி பெரிய கடனப்படுவான். இவங்க தாய் தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா செல்லமாக வளர்த்துவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், பெருசாக ஆக ஆக அந்த சாதகம் வேலை செய்யும், அந்த பையன் வேலை செய்ய மாட்டான். அந்த சாதகம் அவனை குறுக்கு வழி கொண்டு போகும். கடன் வாங்க சொல்லும், தாய் தந்தை மாரி ஒன்று செய்வான், தாய் தந்தை தடை பண்ண முடியாது. இப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்கு துன்பத்தை கொடுக்கும்படியாக அந்த கிரகநிலை வேலை செய்யும். அப்போ நாம் என்ன சொல்லணும் ஜோசிக்காரர், இந்த பையன் பெருசாகி இந்த நிலைக்கு ஆளாக நிலைப்பாடு சாதகத்தில் இருக்கிறது, இந்த பையனை கண்ணுங்கரத்தை வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி பெற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் அவர்கள் சிறு வயசிலிருந்தே அந்த குழந்தைய நன்கு கவனிப்பார்கள். என்ன பண்ணுறாங்கிற செய்கையை புரிஞ்சுக்குவாங்க. அந்த பையன்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைக்க மாட்டார்கள். அவங்க இருக்க மட்டும் அந்த பையனை கவனமாக பார்த்துக்குவாங்க. எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இதை 10 வயசு 12 வயசில் நம்ம சோசியக்காரர் சொல்லக்கூடாதா? அது எவ்வளோ இது பெத்தைங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இதை சொல்லணுங்கிறத உச்சரிக்கிறேன். அது மட்டுமல்ல, அதே பிள்ளை 2 பையன் இருக்கிறான். ஒரு பையன் ஜாதகத்தில் சரியில்லை, செவ்வாய் மாந்தியோடு இருக்கு.
அந்த 8 கெட்டு போயிட்டார். 8 தான் லாபம். அதனால தான் அந்த 8 உச்சரிக்கிறேன். 11 லாபம்னு நான் ஒரு காலத்திலே எடுத்ததே கிடையாது. 11 அக்காவுக்கு வரும், அண்ணனுக்கு வரும், உடன்பிறப்புக்கு வரும், லாபம் கிடையாது. இதுக்கு ஆதார் நிறையா இருக்குது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவிலையும் அதை விளக்குறேன். அப்போ இந்த 3 8 யாருக்கெல்லாம் கெடாமல் இருக்கோ, பணத்தட்டுப்பாடாக இருக்காதான், மாணவர்கள் செக்கப் பண்ணுங்க, தெரியாத சோசியக்காரர் செக்கப் பண்ணுங்க, மக்கள் செக்கப் பண்ணுங்க. ஏன் மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதா? அதை தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கிடையாது. லக்கணத்துக்கு மேசத்துக்கு எட்டக்கூடியவர் லாவாதிபதி, அது செவ்வாய். லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எட்டக்கூடியவர் லாவாதிபதி. ராசி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எட்டக்கூடியவர் லாவாதி. இந்த 3 8 யாருக்கெல்லாம் கெடாமல் இருக்கோ, பணத்தட்டுப்பாடாக இருக்காதான், அந்த ஜாதகரை பற்றி பெற்றவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது 10 வயசுலேயே சொல்லிவிடலாம், 8 வயசில் சொல்லலாம், குழந்தை பிறந்த உடனே சொல்லிடலாம். எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இது! ஏன் அதை சொல்கிறேன்? 8ங்கிறது அப்போ அந்த 8 கெடுறதுக்கு என்ன காரணம், கெடாததுக்கு என்ன காரணம், அது தெரிஞ்சுக்கணும்ல. சில மாணவர்கள் தெரியாது, இருந்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். திருவாதிரை, சதயம், மாந்தி, அசுவினி, மக, மூலம், இவ்வளோதான் ஜாதகமே, இவ்வளோதான். இவர்கள் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது. இதை சொல்ல முடியாதா? இவ்வளோதான், சிம்பிள் கணக்கு. அப்போ செவ்வாய் இந்த 6 பேர் யாராச்சும் ஒருத்தர் தொட்டு விட்டால் அது கெட்டுவிடும், தொடவில்லை என்றால் கெடாது. லக்கணத்துக்கு 8 கூடியவரை தொட்டால் கெடும், இந்த 6 பேர் தொழிலினா கெடாது. இந்த கெட்டு போச்சா கெடலையாங்கிறதுக்கு இந்த 6 கிரகம் மட்டும்தான் காரணம். அசுவினி, மக, மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி. பேசுக்கா, தப்பு இருந்தால் எனக்கு அப்பவே ஃபோன் பண்ணுங்க, சரியான விளக்கம் தர்றேன். நான் எனக்கு என்ன வேலை? மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் எனக்கு வேலை. ஒரு குடும்பத்தின் வெளிச்சத்தை கொடுக்கறது தான் எனக்கு வேலை. மாணவர்களை நல்ல முறையாக தயார் பண்ணுறது தான் எனக்கு வேலை. நான் எல்லாம் தெரிஞ்சவனு சொல்லவில்லை. எனக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், மாணவர்கிட்ட ஒப்படைக்கிறேன், பொதுமக்கள்கிட்டே ஒப்படைக்கிறேன். ஏன் பொதுமக்கள் ஒரு சாதகத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாதா? கண்டிப்பாக முடியும். நான் சொல்லும் கருத்துக்களை வச்சு சாதகத்தை, உங்கள் சாதகத்தை எடுத்து போட்டு பாருங்கள், தப்பு வராது. நீங்களே தெரிந்து கொள்ளலாம், மக்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நான் ஆன்லைனில் சாதகம் பார்க்குறேன். ஒரு தொழில், சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா? தொழில் செஞ்சால் கடனா இல்லையா, இல்லை சம்பாதிப்பேன் சம்பாதிக்க முடியாதா? இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க எப்படி எப்படி இருக்குங்கிறத அந்த 10 வயசுலேயே விளக்குறேன் நான். அந்த வயசு ஆகி போய் அப்புறம்லாம் சொல்கிறதில்ல. 10 வயசு 12 வயசுலேயே இந்த பிள்ளைங்க இப்படி தான் வளர்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் 20 உறவுக்கு விளக்கம் தர்றேன், தர முடியும். 20 உறவு, ஒவ்வொரு உறவும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட முடியும். சாதகத்தில் தெரிஞ்சிக்க முடியாத விஷயமே கிடையாது. அதனால் ஒரு சாதகத்தில் செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் அவர் கடன்காரன், மாறவே மாறாது. குரு செவ்வாய் சேர்ந்தா கடன் இல்லை. பாருங்க, என்ன காரணத்தினால கடன் இல்லை? குரு பாருங்க, 5ஆம் பார்வை பார்ப்பார். உட்காந்த இடத்துல இருந்து 5வது வீட்டை பார்ப்பார். உட்காந்த இடத்த ஒன்றா வச்சு 5வது வீட்டை எண்ணணும். இது மக்களுக்கு சொல்கிறேன் நான், சோசியக்காரத்துக்கு தெரியும், பொதுமக்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு இதை எடுத்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க ஜாதகம் உங்களுக்கே தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை விளக்குறேன். குரு எங்கே உட்கார்ந்தாரோ அதிலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 5வது வீட்டை பார்ப்பார், 7வது வீட்டை பார்ப்பார், 9வது வீட்டை பார்ப்பார். அப்போது இவர் உட்காந்த இடத்துலேருந்து 3 இடத்தை பார்க்கும் பவர் உண்டு குரு பகவானுக்கு. அப்போது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளார்னா அவன் கடன் வாங்க மாட்டான். குரு இருக்க இடத்துலேருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் குரு பார்ப்பார், அவர் கடன் வாங்க மாட்டார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் குரு இருக்கிற இடத்துலேருந்து குரு பார்ப்பார், கடன் வாங்க மாட்டார். கடன் வாங்க மாட்டாருங்கிறதுக்கே குரு செவ்வாய் சேர்க்கை, இவ்வளோதான், தொடர்பு சேர்க்கை. சரி, அப்படியே வாங்கிவிட்டார், என்ன நடக்கும்? இவன் சம்பாரிச்சு கடன் விட்ட மாட்டாயா? பாட்டன் சொத்தோ எதிரி, அதாவது மற்றவங்க சொத்து விற்று இவனுக்கு கொடுத்து கடனை கட்ட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு உறவு முறை இருக்குமா? இது ஒரு ஸ்பெஷல்.
அந்த மாதிரி அந்த கடனை கட்டுறதுக்கு இவனே கஷ்டப்பட்டு கட்டுவான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உறவு முறையில் யாரோ ஒருத்தர் பெரிய சொத்து வச்சுருப்பாங்க, அந்த சொத்து இவனுக்கு உரியதாக இருக்கும், அதை விற்று கடன் கட்டுவாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். அதனால் குரு செவ்வாயை பார்த்தால் அந்த ஜாதகர் கடன் வாங்க மாட்டார் என்று சொல்லலாம். வாங்கினா எளிமையில் கட்டிவிடுவார்னு சொல்லலாம். பெரிய கடனை வாங்க மாட்டார்னு சொல்லலாம். 20 ரூபா வாங்கிவிட்டா பெரிய சமாச்சாரமா, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதே கட்ட மட்டும் தூங்க மாட்டாங்க. இதை நான் சொல்கிறேன், நீங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்குங்க. அதில் டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் நம்ம நைட்டு 11 மணி மட்டும் இருக்கிற ஆஃபீஸில், காலையில் 10 நைட்டு 11 எப்போ வேணாலும் கூப்பிடலாம். சரியான பதில் சொல்லுவேன். எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்லுவேன். அப்போது ஒரு சொந்த தொழிலுக்கு ஒரு சோசியரை பார்க்காத செய்கிறோம்னா அதோட பெரிய தவறு எதுவும் இல்லை. ஆள்சாமர்த்தியத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடாது. என்ன காரணம்? செவ்வாய் ராகுவோடு இருக்கார், இது சனி ராகுவோடு இருக்கார், செவ்வாய் மாந்தியோடு இருக்கார், அல்லது அசுவினி மக மூலத்தில் எதுலேயோ ஒன்று இருக்கார். சொந்த தொழில் பண்ணால் என்ன ஆகும்? கடனே இல்லாத இருப்பார், பெரிய கடனை பண்ணிக்கிட்டு உக்காந்துக்குவார். அந்த கடன் சாமானியமாக கட்ட முடியுங்கிறியா? இல்லையே, இல்லைன்னு சொல்ல, இல்லவே இல்லை. ஆயுள் காலம் மட்டும் இழுக்குமா, கடனாலேயே வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுமா. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சனியும் செவ்வாயும் கெட்ட சாதகர்கள் சோசிகர் அணுகாமல் சொந்த தொழிலுக்கு முயற்சி பண்ணுறது தவறல்ல, அது பெரிய தவறு. பாருங்க, ஒரு தொழில் செஞ்சு கடன் பட்டு துன்பப்படுறீங்க அத்தனை பேர்த்து சாதகத்தையும் பாருங்க. இந்த மாதிரி இல்லைன்னா கேளுங்க. செவ்வாய் சனி கெட்ட ஜாதகம் சொந்த தொழில் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அது நடக்கும். இதெல்லாம் பொருள் அல்ல, மிகப்பெரிய பொருள். இதை எடுத்து ஆய்வு கொண்டு போங்க, தப்பே வராது. ஒரு ஜாதகத்தில் தெரியலைன்னா நான் சொல்கிறேன், மாணவர்களும் சொல்கிறேன், தெரியாத சோசியக்காரர்கள், இதை பற்றி தெரியாத சோசியக்காரரை எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. நான் வயசில் எனக்கு 60 வயசு ஆனாலுமே நான் எல்லாத்தையும் மதிக்கத்தக்கன எனக்கு ஒரு கொள்கை எப்பயுமே உண்டு. யாரையும் அனாவசியமாக நினச்சி பழக்கமே கிடையாது. ஏன்னா எல்லாமே கடவுள் படித்த படைப்பு. அவங்கள யாரையுமே அனாவசியமாக நினைக்கிறோம்னா அது பெரும் தவறு. ஒரு மனுஷனை மதிக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு போய் பழக்கம். அதனால தான் சொல்கிறேன், மாணவர்கள் இதை எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. சோசியத்தை நீங்கள் பிழைக்கிறதுக்கோசரம் நான் இதை சொல்லலை, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நம்ம சோசியரை எதுக்கு இருக்கணும்? மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகிறதுக்கோசரம் கற்றுக்கிட்டே இருக்கணுமா. நாம் 10 பைசா சம்பாதிக்கணும்னா அது ஒரு பக்கம், விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு பக்கம் சர்வீஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் தான் சோசியக்காரர். அந்த பயிற்சி எல்லா மாணவரும் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத சம்பவத்தை நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன்னு சொல்லி தெரியாதவங்க என்னை அணுகணும் சொல்லி ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கங்க. நான் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் உண்மையாக இருக்கும். இப்போ மாந்தின்னு சொன்னேன், செவ்வாய் மாந்தியோடு இருக்கார் அல்லது சதயத்தில் இருக்கார். இது நல்லா கூர்ந்து கவனிங்க. இதை மிகப்பெரிய பொருள். செவ்வாய் சதயத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனி மாந்தியோடு இருக்கார், கடனே இருக்காது. இவர் என்ன பண்ணுவார்? சோசியக்காரரை பார்க்க மாட்டார், கடன் வாங்கி சொந்த தொழில் பண்ணலான்னு முடிவே பண்ணிவிடுவார். ஒரு தெரிஞ்ச நண்பரையும் கேட்க மாட்டார், மனைவியையும் கேட்க மாட்டார். இந்த மனைவி சொல்லுமா, அதெல்லாம் வேணாங்க, வேணாம், நம்ம இப்படியே இருக்கலாம், ஏதாவது கடன் கடை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு மனைவி சொன்னாலும் அதை பொருட்படுத்திக்க மாட்டாராம். என்ன காரணம்? இவரை கடனாளி ஆக்கி வைக்கணுங்கிறது மாந்தியனுடைய கொள்கை. அவர் அதை செய்யாத விடமாட்டார். அதுக்கு தான் அவர்கிட்ட இருந்து செய்யணும்னா நம்ம சோசியக்காரர் மின்னோசினியாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். புரியுதா? என்ன ஆகும்? அந்த மாதிரி இருக்கும். சோசியக்காரர் கேட்க மாட்டாங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு போய் கடன் கேட்பார். ஆறு இந்த சொந்தமாக தொழில் பண்ணும் அப்படிங்கிற நண்பர் போய் ஒரு 2-3 பேர்த்த கணக்கு வச்சுருப்பார், 3 பேர்த்திட்டையும் கடன் வாங்குவார். இந்த மாந்தி என்ன பண்ணுவார்? இவர் போய் கடன் கேளுன்னு ஆணையிடுவார். கடன் கேட்குறால போய் ஆணையிடுவார். அவர் மூளையில் போய் அந்த ஆளுகிட்ட போய் கடன் கேளு அப்படின்னு 2-3 பேர்த்த அடையாளம் காட்டுவார். அவரை குடுன்னு சொல்லுவார். அந்த கடன் கொடுக்குறவங்கள குடுன்னு ஆணையிடுவார். இது என்ன சாதாரண கருத்தா? இதெல்லாம் நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணும். அந்த மாதிரி பண்ணி இவரை கடங்காரராக்கி உட்கார வச்சுறது மாந்தி தான் அப்படின்னு சொல்லி, மாந்தியினுடைய மகிமைன்னு சொல்லி நிறையா வீடியோவில் சொல்லிருக்கிறேன். மாந்தி எடுத்து நம்ம சாதகம் சொல்லலைன்னா சாதகத்தை சிறப்பாக சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய ஆதாரம் கொடுத்துருக்குறேன். அதுக்கு இது ஒரு ஆதாரம். இப்போ பாருங்கள், மாந்தி சதயத்தில் இருக்குது, இது செவ்வாய் சதயத்தில் இருக்குது,
சனி மாந்தியோடு இருக்கார். அப்போ சனி சதயத்தில் இருக்குது, செவ்வாய் மாந்தியோடு இருக்கார். ரெண்டும் ஒன்று தான். எப்படி இருந்தாலும் அவங்க சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது, போனால் தப்பு அப்படிங்கிற ஒரு விளக்கு. அப்போ மாந்தி அந்த சதய நட்சத்திரம் என்ன பண்ணுது, ஒரு கெடுதலை பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அப்புறமா என்ன சொல்கிறேன் பாருங்கள், குரு வந்து மாந்தியோடு இருக்கார். இந்த மாந்தி யார் கூட சேர்ந்தால் என்னென்ன சம்பவம் நடக்குதுங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் மாந்தியே ஆகாதுன்னு நினச்சி சோசியம் பார்த்தால் அது முக்கியமாக சனங்களுக்கு தான் பாதிப்பு. நாம் சொல்லிவிட்டு போயிடுவோம், சனங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நாளைக்கு என்ன தவறு நடக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியாத ஆளாயிருவோம். அதனால் மாந்தியும் சதய நட்சத்திரமும் திருவாதிரையும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நம்ம ஆய்வு கொண்டாந்து பார்க்கணும். அப்படி பார்க்குற போது நாம் மக்களை காப்பாற்றும் நிலைக்கு ஆளாயிடுறோம் சோசிக்காரரு அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்லி, ஏற்கனவே மாந்தியை பற்றி எங்கே போனாலும் மாந்தியை பற்றி சொல்லாத இருக்க மாட்டேன். இப்போ தான் நிறைய பேர் மாந்தி எடுத்துக்கிறாங்க. மாந்தி யார் சொல்லுவா, முருகேசையா தான் சொல்லுவா. இப்படி வருது என்ன காரணம்? நான் ஏன்னா வீடியோ தவறாத இந்த மாந்தியை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன், மக்கள் அதை எடுத்து பேசிட்டு அப்படின்னு சொல்கிறேன். மக்களுக்கு தெரியாத விளக்குறேன், அதனால் சொல்கிறேன். அப்புறம் குருவோட மாந்தி இருக்குது, என்ன பண்ணுவார், இது என்ன பண்ணுவாருங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்க. நகை விற்பார்கள், தங்கம் தொலையும், தந்தை மேல் சொத்து இருக்காது, இறந்தால் விற்று போய்விடும். 100 பேர்த்துக்கு இருந்தால் 98 பேர்த்துக்கு இது நடக்கும், 2 பேர்த்துக்கு தான் மிஸ் ஆகும். தங்கம் விற்கும், தங்கம் தொலையும், தந்தை மேல் சொத்து இருக்காது. எத்தனை சொத்து இருந்தாலும் விற்று போயிடுமா. ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் இப்படி இருந்தால் தந்தை மேல் கரியம் பண்ணக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் பிள்ளைங்க ஜாதகத்தில் அப்பா மேலே கரையம் பண்ணோம்னா குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அவிட்டம் சித்திரை மிருகாசீரத்தில் இருக்கணும் குரு, பூரம் பூரடம் பரணியில் இருக்கணும் குரு, அஸ்தம் திருவோணம் ரோகிணியில் இருக்கணும் குரு. இதில் இருந்தால் தந்தை மேலே கரையம் பண்ணலாம். இந்த ஆயுள் காலம் மட்டும் இருக்குமா, அவர் இறந்த பின்னாடி தான் அந்த கரையை மாறுமா. அப்போ இந்த 9 நட்சத்திரத்தில் குரு இருந்துட்டால் இந்த சம்பவம் நடக்கும். மாந்தியோடு இருக்கார், சதயத்தில் இருக்கார், அப்பா மேலே கரையாக இருந்தால் என்ன கேளுங்க, எப்போ வேணாலும் கேளுங்க, நான் விளக்கம் தர தயார். அந்த சாதகத்தை அனுப்பி சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன், தெரியப்படுத்துகிறேன். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த மாந்தியும் சதய நட்சத்திரத்தையும் நீங்கள் எடுத்து கையில் பெரும்பொருளாக பார்த்தீங்கன்னா, செக்கப் பண்ணிங்கன்னா சாதகத்தை எளிமையாக சொல்லலாம், மக்களுக்கு உபயோகமாகும் அப்படிங்கிறது ஒரு விளக்குறேன். இப்போது குரு வந்து மாந்தியோடு இருந்தால் என்ன சொன்னேன், தங்கம் மிக்கும் தொலையும், தந்தை மேல் சொத்து இருக்காது, அப்பாவுடைய அம்மாவுக்கும் அம்மாவுடைய அப்பாவுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, அப்பாவுடைய அப்பா மரணத்துக்கு போவாராம். குரு கெட்டு போனால் தந்தையினுடைய தந்தை மரணத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அப்போ ஒரு குருவோட மாந்தி சேர்ந்தாலும் சதய நட்சத்திரம் வாங்கினாலும் இத்தனை சம்பவங்கள் நடக்குது. அது மட்டுமல்ல, அடுத்தாப்புல சூரியனோட மாந்திக்கு ஏற்கனவே பல வீடியோவில் விளக்கியிருக்கிறேன். இந்த மாந்தி சேர்ந்தால் என்ன பண்ணுவார்னு. சூரியனை மாந்தி பார்க்குறார், அல்ல சேர்ந்து இருக்கிறார், அல்லது சதயத்தில் இருக்கார், சதய நட்சத்திரம் வாங்கினீங்க பார்க்குறாங்க, என்ன ஆகும், பூர்வீக சொத்து இருக்காது. பூர்வீக சொத்துக்கு சூரியனை மட்டும் எடுத்தாக்க பூர்வீகத்தை பற்றி வெளிப்படையாக சொல்லலாம். 5ஆம் இடத்தை எடுத்தால் சொல்ல முடியாது. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை எடுத்தால் பூர்வீகத்தை நிலையாக சொல்ல முடியாது. எப்பயுமே பூர்வீக சொத்து அப்படின்னா மேசத்துக்கு 5ஆம் இடம் தான், அது சூரியன் தான், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் எடுத்து தப்பு வந்துச்சுன்னா என்னை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சூரியன் சதயத்தில் இருக்குது, மாந்தியோடு இருக்குது, அல்லது மாந்தி பார்க்குறாரு, சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் பார்க்குது, பாட்டன் இல்லை, முதல் குழந்தை இல்லை, பங்காளிங்க உதவி இல்லை, குலதெய்வ வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காது, ஊர் விட்டு வெளியே வந்துடுவார். ஊர் விட்டு வெளியே வந்துடுவாராம் இந்த மாதிரி கிரக நிலைக்கு. அங்கே இல்லை, பூர்வீகத்தில் இல்லை, ஊர் விட்டு வெளியே வந்துடுவார். இவர் வந்து மறுபடியும் உள்ளூர் போக மாட்டார். வந்த இவர் உள்ளூர் போக மாட்டார், அவருடைய பையன் போக மாட்டான், அவருடைய பேரண்டையும் போக மாட்டான். அப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்தாலும் சூரியன் சதய நட்சத்திரம் வாங்கினாலும் இத்தனை சம்பவங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் கண்டறிஞ்சு தெரிஞ்சு சாதகம் வந்துச்சுன்னா இதை சொல்லி கரெக்டாக ஆமான்னு ஒத்துக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்குங்க.
இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த ஜாதகத்தை எங்கிட்ட கொடுத்து சந்தேகத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆறு இது எதுக்கு சொல்கிறேன், மாணவருக்கும் சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன். ஏன் மக்கள் இதை செக்அப் பண்ணக்கூடாதா? சோசியலிட்டியாக தான் போய் ஆகணுமா? நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன்ல. ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, பூர்வீக தொட்டு வெளியே வந்துட்டோம், அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குதான்னு ஏன் பார்க்கக்கூடாது? சூரியனோட மாந்தி இருக்கா, இல்லை சதய நட்சத்திரம் வாங்கியிருக்குது, அவங்களே பார்க்கலாம்ல. பூர்வீக தொட்டு யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்களாம் பார்க்கலாம். அவங்க ஜாதகத்தில் இது இருக்கும், அப்பா ஜாதகத்தில் இருக்கும், பையன் ஜாதகத்திலே இருக்கும், பேராண்டி ஜாதகத்திலே இருக்கும், 3 பேர் ஜாதகத்திலையும் பூர்வீக ஆகாதுன்னு இருக்கும். எல்லாம் செக்கப் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய பொருள் இது? அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்தாலும் சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் இத்தனை சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி பாருங்கள், சனியோட மாந்தி சேருது, மூத்தவன் இருக்க மாட்டான், மூத்த அண்ணன் இருக்க மாட்டானா. புதனோட மாந்தி சேருது, இளையவன் இருக்க மாட்டான். அப்போ மாந்தி வேலை செய்தா இல்லையான்னு பாருங்கள். சதயத்தில் சனி இருந்தாலும் மூத்தவன் இல்லை, மாந்தியோடு சேர்ந்தாலும் இல்லை, சதய நட்சத்திரம் இங்கே பார்த்தாலும் இல்லை, இப்படியெல்லாம் இல்லைங்கிறது வருது. இந்த மாந்தி சதயம் தான் இவ்வளோ வேலை செய்யும். அப்போ புதனோட மாந்தி இல்லை, புதன் சதய நட்சத்திரம், தம்பி இல்லை. இப்படி இந்த மாந்தியும் சதய நட்சத்திரமும் கெடுதலுக்கு முன்னணி கிரகம். இவங்களை 2 பேர்த்த எடுத்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வு பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாதகத்தை கடினம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஜாதகம் பார்க்க வர்றீங்க, எதை சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னால் ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினா எதுக்கோசரம் வந்தீங்க அந்த கேள்வியை குறைச்சிக்கணுமா? அதிகமாக அப்படி தான் கேட்குறோம். எதுக்கோசரம் வந்த, என்ன பாயிண்ட்டு, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொல்லுவீங்களா? அதுக்கு மேலே சொல்லக்கூடாது அந்த குடும்பத்துக்கு. அவன் பல துன்பத்தில் வருவாய்யா. மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம துன்பப்பட்டு ஒருத்தர் வருவார், அவருக்கு எவ்வளோ நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கணும் ஒரு ஜாதகத்துக்கு. அதான் ஜோசியத்துக்கு அழகு. காசு 10 சேர்த்து வாங்க, நான் வேணான்னு சொல்ல, அது தப்பே இல்லை. நம்ம கொடுமை ஏதாச்சும் இவர் சொல்ல மாட்டாரா, அங்கே போய் நம்ம குடும்ப பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்களா? அங்கே போட வருவாங்க. நாம் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு 20 நிமிஷத்தில் முடிக்கிறோம், அல்லது அரை மணி நேரத்தில் முடிக்கிறோம். அரை மணி நேரம்லாம் அதுக்கு பத்தாது. அவனுடைய கொடுமையை சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் போகும்போது பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவர் போவார். நம்ம ஆஃபீஸில் நுழையிற போது பாரத்தோடு வரணும், போகும்போது பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு போகணும். அதை நம்ம சோசியக்காரர் செய்யணும். செய்ய முடியாதா? தான் நான் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேனே. நீங்கள் அந்த நூலில் படித்ததே வேணாம், நான் சொல்கிறத எடுத்து சொல்லுங்க. இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, பாரத்தை இறக்கி வச்சிடலாம். அப்போ ஒரு பயஞ்சாதத்தில் நான் பார்க்குறோம், இந்த சேமிப்பு மட்டும் 4 பேர்த்துக்கு விளக்குறேன் பாருங்கள். அதை எடுத்து செக்அப் பண்ணுங்கள், தப்பு வந்தால் கேளுங்க. தந்தைக்கு சேமிப்பு 4ஆம் இடம், 3 4ஆம் இடத்தையும் எடுத்து பேசலாம். இது பல வீடியோவில் சொல்லிருக்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். 3 4ஆம் இடம். ஏன் 4ஆம் இடத்தை நான் குறிக்கிறேன்? 9ஆம் இடம் அப்பா, அதிலிருந்து 10ஆம் இடம் தொழில். 9ஆம் இடம்னா குரு, மேஷத்திலிருந்து தான் எடுக்கணும். மேஷத்திலிருந்து 9ஆம் இடங்கிறது தந்தை தனுசு, அந்த தனுசிலிருந்து 10ஆம் இடங்கிறது அப்பாவுக்கு தொழில், அது புதன் கன்னி. அந்த 10லிருந்து 11 தான் லாபம். அது என்னது? 4ஆம் இடம், சந்திரன் வீடு. அப்போ ஒரு 4ஆம் இடத்தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. சந்திரன் கெட்டு போயிட்டார், உடனே லக்கணத்துக்கு 4க்கு போகணும். நல்லா இருக்காரா? தப்பிச்சு, அது கெட்டு போச்சு, இது நல்லா இருக்குது, தப்பிச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கெட்டு போச்சா, மறுபடியும் என்ன பண்ணோம்? ராசிக்கு 4 எடுக்கணும். சந்திரனுக்கு 4 உருப்படியாக இருக்குதா? அது இருந்தால் சொல்லலாம். அது இல்லை. தந்தை ஆயுள் காலம் மட்டும் சம்பாதிக்க மாட்டார். 3 நாளும் கெட்டு போனால் தந்தை முன்னேற்றம் இல்லாதையே வாழ்ந்துட்டு இறப்பாராம். சொல்லுங்க, அந்த மாதிரி வர்றவங்க ஜாதகத்தை பாருங்க, சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது, இந்த ஆள் சம்பாதிக்கவே இல்லை எங்கள் அப்பா அப்படின்னு வருது. அந்த பையன் ஜாதகத்தில் இந்த 3 நாளும் கெட்டுருக்குதான்னு பாருங்கள். தெரிஞ்சிக்க முடியாதா? ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் சொல்ல கற்றுக்கணும். அதுதான் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து. 1. இப்போ தந்தைக்கு சேமிப்பில்லைங்கிறதுக்கு விளக்கம் சொன்னேன். 2 4ஆம் இடம் கிடையினா தந்தை சம்பாதிப்பார். 3 4ஆம் இடம் கெட்டு போனால் லைஃப் லாங் சம்பாதிக்கிறதே இறந்துருவாராம். முடிஞ்சா? சரி, சாதகர் சம்பாதிப்பாரா இல்லையா? அது வேணும்ல. அதுக்கு எதை பார்க்கணும்? லக்கணாதிபதி திடமாக இருக்கிறாரான்னு முன்ன பார்க்கணும்.
லக்கணாதிபதி யார்? லக்கணத்துக்கு சொந்தக்காரர் அல்ல, மேஷம் செவ்வாய் தான் ஜாதகர். இதை மறக்கவே கூடாது. செவ்வாய் வந்து ஜாதகர், அவரே லாவாதிபதி, அந்த 8 கூடியவர் அவரே. அப்போ மேஷத்துக்கு 8ங்கிற செவ்வாய் வந்து திருவாதிரை சதயம் மாந்தி பார்க்கக்கூடாது, அசுவினி மகன் மூலம் இந்த நட்சத்திரம் தொடர்பு இருக்கக்கூடாது. இடிலின்னா அந்த செவ்வாய் கெடல, அந்த ஜாதகரை பற்றி கவலையே படக்கூடாதான். பொழைச்சிக்குவான் ஐயா, ஒரு ஆதரவு இல்லைனாலும் பொழைச்சிக்குவான். செவ்வாய் ஒன்று கோல்டாக இருந்துட்டால் அதை குழந்தையிலேயே பார்த்துக்கலாம். பெரியவனாய் தான் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு குழந்தை 1 வருஷம் 2 வருஷத்தில் கொண்டாந்து தர்றாங்க, இல்லை 10 வயசில் கொண்டாந்து தர்றாங்க. நம்ம என்ன சொல்லணும்? செவ்வாய் கெடலினா இந்த ஜாதகரை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த தாய் தந்தைக்கு புத்துணர்வை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு அப்போவே மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும். செய்யக்கூடாதா நம்ம? அது மட்டுமல்ல, செவ்வாங்கிறது முதல் சேமிப்பாகவும், லக்கணத்துக்கு 8 கூடியவர் 2வது சேமிப்பாகவும், ராசிக்கு 8 கூடியவர் 3வது சேமிப்பாகவும். அப்போ சாதகருக்கு தான் இது சொல்கிறேன். ஒரு ஜாதகம் கொண்டு வராங்க, அவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். ஏதோ ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் கெடலை, லக்கணத்துக்கு 8 கெடலை, ராசிக்கு 8 கெடலை. இப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? பணத்தட்டுப்பாடே வராதான். நீ செக்அப் பண்ண, இல்லைன்னா கேளு. ஒரு ஜாதகம் அப்படி வருது, உனக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காதியா, ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டேன்னு கேளு. ஆமாம்பாங்க, நல்ல நிலையில் இருப்பான், கெட்ட கீழே போக மாட்டான். கடன் கடை எதையுமே சொல்ல மாட்டார். அவர் கடை இருந்தாலும் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? கடனுக்கு மேலே முதல் இருக்கும், அதனால் அதை பற்றி பேச மாட்டார். அப்போது செவ்வாய் கிடக்கூடாது, லக்கணத்துக்கு 8 கிடக்கூடாது, சந்திரனுக்கு 8 கிடக்கூடாது. இப்படி இருந்தால் சாதகருக்கு சேமிப்பு இருக்கும். அப்போ இதில் 2 பேர் கெட்டு போயிட்டாங்க, ஒருத்தர் நல்லா இருக்காங்க, தப்பிச்சிக்கலாம். 3 பேரும் கெட்டால் தான் வேலைக்கு ஆகாது. 3 கெட்டுச்சுன்னா ஆயுள் காலம் மட்டும் முன்னேற்றம் இல்லையா, கம்மியாலாம் சொல்ல வேணாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதில் டவுட்டுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன் பதில் சொல்ல. கேளுங்க, யார் வேணாலும் கேட்கலாம். மாணவர் கேட்கலாம், பெரிய ஜோசிக்கார் அவருக்கே தெரியலன்னா என்ன கேட்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லையே, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால. ஏன்னா பெரிய பெரிய ஜோசிக்காரர் கேட்குறாங்க. ஒரு பெரியவர் 83 வயசு, அவர் காதலே உழுவும்னு நினைக்கிறேன். ஐயா எனக்கு 83 வயசு ஆகுது, 50 வயசுலாம் ஜாதகம் பார்க்குறேன், 30லேருந்து பார்க்குறேன். உங்கள் கருத்து இது வரைக்கும் எந்த நூல்லையும் நான் படிக்கலை, ஆனால் உண்மையாக இருக்குதுங்கிறார். எவ்வளோ அனுபவப்பட்டவரை நம்மளதை வந்து பெசலுங்கிறார். உடனே நான் சொன்னேன், ஐயா பணம் எனக்கு 1000 ரூபா அனுப்புங்கிறேன். ஏன் சொன்னேன்? என்னை குருநாதன் சொல்லிவிட்டா அனுப்புனார். எவ்வளோ பெரிய சமாச்சாரம். நான் இது பெருமைக்கு சொல்லலை, அந்த கருத்துக்களை அடித்து அந்த 51 சோசியர் கருத்துக்களை எடுத்து ஆய்வு பண்ணி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு நம்மளை பாராட்டுறார். அந்த பாராட்டுனதுக்கு நான் காசு வேணும்னு கேட்கல. ஒரு பெரியவர் ஒரு 1000 ரூபா அனுப்புனா அது நமக்கு யோகம். அதுக்கோசரம் 1000 ரூபா அனுப்புன்னு காமெடியாக கேட்டால் அவர் அனுப்புனார். இப்படி சாதகத்தில் வந்து நாம் சொல்லும் கருத்துக்கள், சோசியமே 50 பாயிண்டதாப்பா. நீ போய் 1000 நூல் வந்து 1000 நூல் படிக்கணுங்கிறது இல்லை. சோசியம் 50 பாயிண்ட். 50 பாயிண்ட் இருந்தால் பாமர மக்களுக்கு சொல்ல முடியும், அவ்வளோதான். 50 பாயிண்ட் என்ன? முத என்ன கேட்பாங்க? சாதகர் சம்பாதிப்பானா இல்லையா சொல்ல முடியாதா? செவ்வாயை வச்சு சொல்லு, சம்பாதிப்பான் இல்லையான்னு. தந்தை நமக்கு நட்பாக இருப்பாரான்னு கேட்பான், இல்லை பையன் நட்பாக இருப்பான்னு கேட்குறான். அப்போ செவ்வாயும் குருவை எடுத்து பேசு. இவங்க 2 பேரும் என்ன நிலையில் இருக்காங்க? 6 8 இல்லாமல் இருக்கிறாங்களா? அப்படின்னா தந்தையும் மகனும் நட்பாக இருப்பாங்க. இந்த குருவும் செவ்வாயும் 6 8க்கு போகக்கூடாது. லக்கணாதிபதியும் லக்கணத்துக்கு 9 கூடியவரும் 6 8க்கு போகக்கூடாது. எப்படி போனால் என்ன ஆகும்? தந்தைக்கும் மகனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதான். அப்போ இவங்க தான் 6 8 மறைவு ஸ்தானம்னா இதை தான் 6 8 மறைவாக எடுக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் 12ல் உட்காந்துருக்காரு, 8ல் உட்காந்துருக்காரு, 6ல் உட்காந்துருக்காரு, மறைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் மறைவு. ஒரு தந்தைனா குரு, சாதகர்னா செவ்வாய், இவங்க 2 பேரும் 6 8ல் இருக்கக்கூடாது. செவ்வாய் பார்க்கக்கூடாது குருவை, குரு செவ்வாயை பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது மறைவு ஸ்தானம். அதே மாதிரி லக்கணம், ஏதோ ஒரு லக்கணம், அந்த லக்கணத்துக்கு 8 கூடியவர் லக்கணாதிபதியும் அந்த லக்கணத்திலிருந்து 9 கூடியவ யாராக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் 6 8ல் இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது. இதுதான் மறைவு. 12ல் இருக்குது மறைஞ்சு போச்சு, 8ல் இருக்குது மறைஞ்சு போச்சு, 3ல் இருக்குது மறையவே கிடையாது. நல்ல நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு, இவங்க 6 பேர் தொடல, அது மறைவே இல்லை. இந்த 6 பேர் தொடல, அதாவது அஸ்வினி மக மூலம்,
திருவாதிர சதய மாந்தி இவங்க தொடலினா அது மறைவு கிடையாது. அந்த ஜாதகம் கோல்டாக இருக்கும். ஒரு கிரகம் 12 இருக்குது, இவங்க 6 பேர் தொடாமல் நல்ல நட்சத்திரம் வாங்கியிருக்குது. நம்ம மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது அருமையாக வேலை செய்யும். சுருக்கமாக நீ செவ்வாயவே எடுத்துக்கோ. 12 இருக்கார், அவர் நட்சத்திரம், புத நட்சத்திரம், குரு நட்சத்திரம், இப்படி சுக்கர நட்சத்திரம் இப்படி இருக்கார். செவ்வாய் 12 இருக்கார். ஐயா 12 மறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க, தப்பு. அந்த ஜாதகம் கோல்டாக வேலை செய்யும். சுக்கர நட்சத்திரத்தில் 12 இருந்தால் என்ன ஆகும்? மெத்தை வீடு அவனுக்கு இருக்கும். சொல்லு, இல்லைன்னு சொன்ன கேளு. அப்போ நீ 12 எதுக்கு அதை மறைவு ஸ்தானம்னு சொல்கிறீங்க? தப்பு இல்லையா? அப்படி எடுக்கக்கூடாது. மறைஞ்சு போகிறதுல எடுக்கக்கூடாது. அதில் அந்த நட்சத்திரம் என்ன, அது என்ன வேலை செய்யும், அது செஞ்சுருக்குதா இல்லையா? செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் நீ இப்படி சொல்லலாம். குரு நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய் 12 இருக்குது, என்ன ஆகும்? கெட்டவங்களோடு சேர மாட்டான். ஒரு செவ்வாய் குரு நட்சத்திரத்தில் இருந்தால் சாதகர் கெட்டவர்களோடு சேர மாட்டார், கெட்ட பேர் எடுக்க மாட்டார், ஒழுக்கமாக இருப்பார். இந்த 6 பேர் தொடாமல் குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கணும். நம்ம ஈஸியான கணக்கு தானே, சொல்லுங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆன்லைன் பார்க்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நான் சொல்லும் கருத்துக்கள் என்னவென்றால், நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணோம்னா உள்ளபடியாக சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறையா ஜாதகம் கடன் பட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் பொறுப்பு இல்லாமல் சொந்த தொழிலுக்கு போயிடுறீங்க. அதனால் வர்றது தான் அந்த பிரச்சனை. அதனால் சோசிக்காரரை அணுகுங்க. சரி, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, என்னிடம் கேளுங்க. உங்கள் குடும்ப ஜாதகத்தை அனுப்புங்க. எப்பயுமே குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும். ஏன் குடும்ப ஜாதகத்தை பார்க்கணும்? அந்த குடும்ப ஜாதகத்தை பார்த்தால்தான் யாரெல்லாம் யோகாதிபதி, அதில் யாரெல்லாம் யோகம் இல்லாமல் இருக்கிறாங்க, யோகம் இல்லாத இருக்கிறவங்களை எப்படி வச்சுருக்கணும், யோகமாக இருக்கிறவங்களே எப்படி வச்சுருக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தில் தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் குடும்ப ஜாதகத்தை என்னிடம் அனுப்பி, ஒரு ஜாதகம் பார்க்குறதுல அர்த்தமே இல்லை. குடும்ப ஜாதகத்தை அனுப்பி உங்கள் குடும்பத்தில் ஆயுள் காலம் மட்டும் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்வார்கள் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாணவர்கள் பழகணும், சர்வீஸ் பண்ணணும். நீங்களும் சொல்லுங்கள், மக்களுக்கு நல்லது சொல்லுங்கள். அதாவது இந்த சொந்த தொழில் பண்ணி கடன் பட்டுறவங்க நிறையா வர்றாங்க. அவங்க ஜாதகத்தையெல்லாம் பாருங்கள், ஒரு டெஸ்ட்டு தான் இது. ஐயா நிறைய கடன் பட்டுட்டேன் வர்றாங்க. என்ன சொந்த தொழில் பண்ணியா? ஆமையா. சோசியக்காரர் பார்த்தியா? இல்லை சாதாரணமாக சொல்லுவாங்க. எவ்வளோ கடன் இருக்குது? 5 சொல்லுவான், இல்லைன்னா 8 சொல்லுவான், இல்லைன்னா 10 சொல்லுவாங்க. 1 லட்சம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்? செவ்வாய் மாந்தியோடு இருக்கும், சனி கெட்டு போயிருப்பார், இவ்வளோ கடன் வந்துடும். அந்த கடன் நீடிப்பாக இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறது. நீ அது கடன் வாங்கிறது பெருசல்ல, அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, கட்டவே முடியாதான், வழி பிறக்காதான் அதுக்கு. அதனால தான் கடன் வாங்கும் முன்னே அதை 10 தடவை யோசித்து நல்லா கவனித்து சோசியக்காரரை கேட்டு செய்யலாமா செய்யக்கூடாதா. ஒரு சோசியக்காரர்கிட்ட 2 பேர்த்திட்ட பார்க்கலாம், ஒருத்தர் சரியாக சொல்லலை, இன்னொருத்தர்கிட்ட பார்க்கலாம். ஒரு சொந்த தொழில் பண்ணும்போது 2 பேர்த்திட்ட சோசியம் பார்த்தா 1000 ரூபா செலவாகும். நீ கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு கடன் பண்ணிக்கிறீல்ல, அதுக்கு இது பரவாயில்ல தானே. ஒருத்தரையும் பார்க்குற, 2 பேர்த்து பாரு, 3 பேர்த்து பாரு. அதான் நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் 1.5 கோடி ரூபா கடன், அவருக்கு இது தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடனில் இருக்கார், அரசியலுக்கு நிற்கிறேன்னா 5 சோசியக்காரரை போய் கேட்குறார். ஒருத்தர் 2 பேர்த்தில இல்லை, 5 சோசியக்காரனும் ஜெயிச்சிருவின்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லல. அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, 2.5 கோடி ரூபா கடன் வாங்குறார். இது உண்மையால் நடந்த சம்பவம். நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிருக்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். 2.5 கோடி ரூபாய். ஏன் சோசியக்காரர் இந்த மாந்தியை பற்றி எடுக்காததுனால மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது. மாந்தியை எடுத்து பேசி பழவுங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். மறுபடியும் 2.5 கோடி ரூபா கடன் வாங்குறாரு, தோற்று போயிடுறாரு. ஏன் 5 சோசியக்காரர் என்ன ஆனார்? அந்த 2.5 கோடி ரூபா ஜோசியக்காரர் தர முடியுமா? சொல்லலாமா? ஒரு சோசியத்தில் அரசியலில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அது தெரியாது. நீ ஏன் ஜோசியம் பார்க்குற? நான் கேட்குறதா தான். அப்போ அந்த 2.5 கோடி ரூபா கடன் ஆனதுக்கு இந்த 5 சோசியக்காரர் காரணம் அல்ல. அதனால தான் மாந்தி சூரியனோட சேர்ந்தால் அரசியலில் ஜெயிக்க முடியாது. இவ்வளோ தான், ஒரே பாயிண்ட் தான். அவர் சாதத்தில் மாந்தி சூரியனோடு இருக்குது, தோற்று போயிட்டார். அப்போது பெரிய கடனை உருவாக்கி விட்டாங்களா, அதுக்கு சோசியக்காரர் நாம் காரணமாக இருக்கலாமா? நாம் மக்கள் பிரச்சனையை குறைக்கணும், அந்த வேலைக்கு தயாராக இருக்கணும், அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும்.
மக்கள் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். அது நம்ம சோசியக்காரனுக்கு அழகு, ஒரு பெருமைக்குரியதாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதனால் மக்கள் எப்பயுமே சொந்த தொழில் பண்ணும்போது உள்ளூரில் இருக்கிற சோசியக்காரரை பாருங்கள், இன்னொரு சோசியக்காரரை சேர்த்து பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொந்த தொழிலில் ஈடுபடுங்க. அந்த துன்பத்தை விலைக்க, கடன்கிற துன்பம் சாதாரணம் அல்ல. மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, அந்த பிரச்சனையை விட கடன் பிரச்சனை அவ்வளோ நோய், தீராத நோயாம். அந்த நோய்க்கு மக்கள் போகக்கூடாது, அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. சோசியக்காரர் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன். அதனால் என்னிடம் உங்கள் குடும்ப ஜாதகத்தை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கும் உங்கள் ஜாதகத்தை என்னிடம் அனுப்பி, குடும்ப ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தில் யாராருக்கு யோகமாக இருக்குது, யாராருக்கு யோகமாக இல்லை, எந்தெந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. எந்தெந்த பிள்ளைங்களுக்கு திருமண தடை ஏற்படுது, எந்தெந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் காலகாலத்தில் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டு போகலாம். மக்கள் அதுக்கு தான் இந்த வீடியோவில் இத்தனை விளக்கம் சொல்கிறேன். என்னுடைய வேலைகள் பூராமே மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது தான் எனக்கு வேலை. காசு சம்பாதிக்கிறது கம்மியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 8 ஜாதகத்துக்கு மேலே பார்க்க மாட்டேன். ஒருத்தர் 50 ஜாதகம் பார்க்குறாரு, இங்கே இந்த பள்ளிப்பாளையத்தில் 50 ஜாதகம் பார்க்குறாரு. அப்போது 8 ஜாதகம் எங்கே, 50 ஜாதகம் எங்கே? 50 ஜாதகத்துக்கு எப்படி அந்த குடும்பத்துக்கு நீ பலன் சொல்லுவ? சொல்ல. ஜாதகத்தை அதிகமாக பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு சரியான பதில் விளக்கம் சொல்ல முடியாது. எதோ வந்தாங்க, சோசியம் பார்த்தையா, சோசியக்கார்ட்ட போனோம், நம்ம என்னென்னமோ கேட்கலான்னு போனோம். அவர் என்ன பண்ணார், சொன்னார், இப்படின்னாரு, சாதத்தை மடை கொடுத்துட்டார். அந்த கும்பிட்டா போகணுன்னு அர்த்தமா? இப்படிலாம் சொல்கிறாங்க மக்கள். அந்த மாதிரி நாம் அந்த சாதகத்தை விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும்படியாக சொல்லணும். எங்கிட்ட வர்ற ஜாதகர் யாராக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையில் வந்தாலும் போகும்போது அதை இறக்கி வச்சுட்டு தான் போவாங்க. இது சத்தியமான ஒரு உண்மை. பிரச்சனையோடு அனுப்பவே மாட்டேன். உன்னுடைய சாதகம், உன் பிள்ளைங்க சாதகம் இந்த நிலையில் இருக்குது, நீ இப்படி தான் வாழ்வ, அந்த பிள்ளைங்க இப்படி தான் வாழும், டென்ஷன் ஆகாத, கவலைப்படாத இருக்க கற்றுக்கிட்டீராவே பிரச்சனைக்கு வழி தேடும், மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். கவலைப்பட்டோம்னா மூளை வேலை செய்யாது. எதுக்குமே கவலைப்படக்கூடாதான். ஏன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது நடந்தே தீரும். அதுக்கு கவலைப்பட்டால் தீருமா? நாம் சொல்லி அனுப்பிடணுமா, இப்படி தான் இருக்குது, கவலையெல்லாம் படாத, நடக்கிறது நடக்கட்டுன்ட்டு தெளிவாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லணும், விளக்கம் சொல்லணும். அதனால் இப்போ ஒரு வீடு கட்ட பிடிக்க எல்லாமே கிறக நிலையில் இருக்குது. ஒரு வீடு கட்டணும்னா இந்த 9 நட்சத்திரம் இல்லாத வீடு கட்ட முடியாது. அவிட்டம், சித்திரை, மிருகாசீரிசம், பூரம், பூரடம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணி, இந்த 9 நட்சத்திரத்தை தவிர வேறு எந்த நட்சத்திரமாக வீடு கட்டி கொடுக்காது. இது ஒரிஜினல் உண்மை. குரு நட்சத்திரம் வீடு கட்டிச்சுன்னா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், கிடையாது. தனி நட்சத்திர வீடு கட்டி தரமா, கிடையாது. விருச்சக லக்னம் அல்லது துலா லக்னம், நாளுக்குடிய சனி பகவான் இந்த 9 நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். இது உங்களுக்கு விழிப்புணர்வுக்கு சொல்கிறேன். துலா லக்னத்துக்கு நாளுக்குடியவர் யார்? சனி தானே. விருச்சக லக்னத்துக்கு நாளுக்குடியவர் யார்? சனி தானே. இந்த 9 நட்சத்திரத்தில் அவர் இருந்தார்னா சொந்த வீடு இருக்கும். பாருங்கள். சரி, மேசத்துக்கு நாளுக்குடிய சந்திரன், இந்த 9 நட்சத்திரத்தில் தான் சொந்த வீடு இருக்கும். அல்லது செவ்வாய் இந்த 9 நட்சத்திரத்தில் எதிலே ஒன்று இருக்கார், சொந்த வீடு இருக்கும். எப்போ கட்டுவாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிடலாம். அதை ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். அந்த நாளுக்குடையவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? பூரம், பூரோடம், பரணியா, அஸ்தம், திருவோணம், ரோகிணியா, அவிட்டம், சித்திரை, மிருகாசீரியமா, இதில் எதில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த புத்தியில் வீடு கட்டுவாங்க. எந்த திசையாக இருந்தாலும் வரலாம், அந்த புத்தி வரும்போது வீடு கட்டுவாங்க. அந்த புத்தி நடக்கும்போது யாரெல்லாம் பார்க்கக்கூடாது, அது சொல்லிவிடக்கூடாது. சதய நட்சத்திரம் வாங்கினீங்க அவர் தொடக்கூடாது, நாளுக்குடையவரை. இந்த நட்சத்திரம் வாங்கினீங்களே தொடக்கூடாது. மாந்தி தொடக்கூடாது. அசுவினி மக மூல நட்சத்திரம் தொடக்கூடாது. தொடாமல் இருந்தால்தான் வீடு. இவர் இப்படி சொல்லிவிட்டாரு, அப்போ சனி இப்படி தான் இருக்கிறாரு, செவ நட்சத்திரத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. இந்த 6 பேர் தொடறாங்களான்னு பார்க்கணும். தொட்டாக்கா இல்லை, புரியுதா? வீடு கட்டுறதுக்கு கணக்காக சொல்லிடலாம். இன்னும் புத்தியில் நீ கட்டுவேனா கட்டுவாங்க. அப்போ எப்படி நம்ம அதை நூலில் போய் தொலைவாது எப்படி ஆய்வு பண்ணுறது? ஒருத்தர் வருவாங்க, ஐயா போன வருஷம் தான் வீடு கட்டினேன். அவங்களே சொல்லுவாங்க, சரி போன வருஷம் வீடு கட்டினதுக்கு எந்த கிரகம் வேலை செஞ்சுருக்குது நம்ம கண்டுபிடிக்க முடியாதா?
அப்படி கண்டுபிடிக்கலாம். நூலில் படித்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதில்ல. போன வருஷம் வீடு கட்டிருக்காரு, அதை கணக்காக மார்க் பண்ணிக்கணும். சரி, போன வருஷங்கிறாரு, எந்த தேதி எந்த மாதம் எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டு இவங்க ஜாதகத்தை வந்து பதிவு பண்ணிக்கணும். நாம் மறுபடியும் போட்டு எடுத்துக்கிற மாதிரி பதிவு பண்ணிக்கணும். அந்த ஜாதகத்தை மறுபடியும் ஆய்வு பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்துக்குள்ளேயே ஜாதகம் கற்றுக்க முடியுங்கிறது இந்த மாதிரி தான். புரியுதா? நிறைய கற்றுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும், வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கும், பொது ஜனங்களுக்கும், தாய்மார்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த விளக்கம் சொல்லியிருக்கிறேன். யாராக இருந்தாலும் ஆன்லைனில் என்னிடம் சோசியம் பார்த்து உங்கள் குடும்ப பிரச்சனைகளை முழுசாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த நம்ம பூவை தம்பிக்கு நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அனுபவ ஜோதிடர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும்.